என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ ஏங்கி காத்திருந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் பெறுவதை சந்தித்து நீ மகிழப் போகின்றாய். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் சாய்நாத நான் இருக்கின்றேன். யாராலும் சுலபத்தில் முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நான் என்னுடைய கருணை பார்வையில் முடித்து விடுவேன். எது கஷ்டம் என்று தெரிகின்றதோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கடினங்களை எல்லாம் வெளியேற்றி இலகுவாக சுலபமாக அந்த விஷயத்தை நீ அடையக்கூடிய வழிவகைகளை எல்லாம் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிலவுவதற்கான வேலைகள் அத்தனையும் என் கரங்களால் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. மனக்குழப்பம் வரும்பொழுது அந்த குழப்பத்தை சற்று தள்ளி வைத்து விட்டு அந்த இடத்தில் என்னுடைய திரு உருவத்தை நிறுத்தினால் எல்லா குழப்பமும் தீர்ந்து ஒரு தெளிவை உன் மனமானது பெற்றுவிடும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் நான் நீக்கிக் கொடுப்பேன். அதை நீக்குவதற்கான வேலையில்தான் இருக்கின்றேன். நல்ல மனிதர்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கையில் சில கேடு கெட்ட மனிதர்களை நினைத்து வருத்தப்படுவது ஏன்? எந்த விஷயம் வருத்தத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை நினைக்காமல் இரு. யாரெல்லாம் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றார்களோ அந்த விஷயத்தை மட்டும் நினைவில் வை. என் அன்பு குழந்தையே, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கின்றதே என்று கவலைப்படாமல் இந்த போராட்டத்திற்கு உன் சாய் அப்பா நான் ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பேன் என்று தைரியமாக உன் செயல்கள் இருக்க வேண்டும். எல்லா காலமும் நேரமும் உனக்கானதாக மாறக்கூடிய வெற்றி வாய்ப்பை இப்பொழுது நீ பெற்று விட்டாய். மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நீ நடக்க தொடங்கிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை பெற்று மகிழக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அதிகமாக சிந்தித்து கொண்டு வருத்தப்படாதே. நிகழ்காலத்தை வீணடிக்காதே. எதிர்காலத்தை வீணாக்கி கொள்ளாதே. இன்றைய தினத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடு. இழந்த விஷயங்கள் உன் மனதை பாதிப்படைய செய்கின்றது என்றால் நீ பெறப்போகின்ற சிறப்பான விஷயங்களுக்காக பாடுபட தொடங்க வேண்டுமே தவிர இழந்த விஷயத்தை நினைத்து கலங்கி கொண்டு அமரக்கூடாது. நீ இன்பமாக வாழ வழி செய்ய நான் இருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உனக்கு வந்து சேர வேண்டியதை நான் சரியாக கொடுத்து அனைத்து இன்பமும் உன் வாழ்க்கையில் நிலைத்து இருக்க வழியும் செய்வேன். கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டு இருக்காதே. மனதில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு உன் இலக்கு இதுதான் என்று முடிவெடுத்துவிட்டு அதை நோக்கி புறப்பட தயாராக இரு. உனக்கான சாதகமான விஷயங்களை எல்லாம் உன்னை சுற்றி நான் அமைத்து கொடுப்பேன். உன் மனம் மகிழும்படியாக நல்ல செய்திகளையும் நல்ல நிகழ்வுகளையும் உன்னிடம் கொண்டு சேர்ப்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து அத்தனையையும் செயல்படுத்தி கொண்டும் இருக்கின்றேன். இனி உன்னுடைய கண்கள் அதிக அளவில் கண்ணீரை சந்திக்க கூடாது என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை நான் துளியும் விரும்புவது இல்லை. என் குழந்தை, நீ வாழ்நாள் முழுக்க கண்ணீரை சந்திக்க கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கின்றது. உன் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன்னுடைய முகத்தில் நிரம்பி வழியக்கூடிய புன்னகையாக சற்று நேரத்தில் மாறியும் விடும். எல்லா காயங்களுக்கும் மருந்திட நான் வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தும் விடுவேன். உனக்கு தேவையான ஒன்று, நீ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒன்று நாளைய விடியலில் உன் கரங்களில் கிடைக்கப் போவதை நினைத்து இக்கணமே நீ மகிழ்ச்சி கொள். உன் கரங்களில் நிச்சயமாக அது வந்து சேரத்தான் போகின்றது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சிறப்பாக கடந்து வந்து விடுவாய். உடல் வலிமை மன வலிமை இரண்டையும் பெற்று மன தைரியத்தோடு இருந்து உன்னை சுற்றி வெற்றி வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்வாய். நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ இருந்ததற்கான பரிசு உன் வாழ்க்கையில் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த அத்தனை வெற்றிகளும் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷங்களாக மாறி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னை பார்த்து பிறர்
ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கை தரம் சிறப்பானதாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையின் மீது இப்பொழுது நீ கவனத்தை வைக்க தொடங்கிவிட்டாய். என்னுடைய கருணை பார்வை உனக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். நீ ஆசைப்பட்டதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். உன்னுடைய சிந்தனையில் என்னுடைய நினைவு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கை அழகாக வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்கள் முழுவதும் அழகாகவே எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக எப்பொழுதுமே இருக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ, எது வேண்டும் என்று மனதிற்குள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கவும் செய்யும். பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய். உன் வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று காத்தருளுவேன். உன் நிழல் போல பின்தொடர்ந்து உனக்கான விஷயங்களை நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். மற்றவர் விருப்பத்திற்கும் ஆசைக்கும் நீ செவிசாய்க்கின்றாய். அவர்களுக்கும் உதவ வேண்டுமானால் அந்த நிலை இன்னும் ஏற்படவில்லையே என்று கவலையும் கொள்கின்றாய். உன்னை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து இன்று விடுபட்டு நீ வாழக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றாய். நீ யாருக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாயோ அத்தனை பேருக்கும் மனமகிழ்வோடு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து செய்து இனி மனமகிழ இருக்கின்றாய். உன்னை பல நேரங்களில் நான் பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். உன் செயல்களை பார்த்து வியந்து போய் நின்றிருக்கின்றேன். என் பிள்ளையாகிய நீ எவ்வளவு நல்ல பண்புகளை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் என்று நான் பெருமைப்படுகின்றேன். என்னை பெருமைப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை, நீ என் பிள்ளையாக இருந்து பல சமயங்களில் பெருமை சேர்த்த நொடிகள் என்பது மிக மிக அதிகம். அதை நினைத்து எனக்கு மெய்சிலிர்த்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ மெய்சிலிர்க்கக்கூடிய தருணங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு வீணற்ற கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மனதிற்குள் அதிகமாக நினைத்து கவலைப்படாமல், அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காமல், குழப்பத்தோடு இருக்காமல் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு இன்பத்தின் அடிக்குள் நீ உள்ளே வர வேண்டும். நினைப்பவர்கள் 1000 நினைக்கட்டும், நம்மிடம் இருக்கும் உண்மையும் சத்தியமும் நேர்மையும் எப்பொழுதும் நம்மை கைவிடாது என்பதை முதலில் தெரிந்து கொள். கிடைக்க வேண்டியது எங்கேயும் கிடைக்காமல் சென்று விடாது. காலத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி காலம் முழுக்க நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை தான் நான் உனக்கு கொடுக்க விரும்புவேன். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்காக நான் அழகுபடுத்தி வைத்திருக்கின்றேன். அதை பார்த்து இனி நீ வியப்படைவாய். நல்லது நடக்கும்.